கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கி. வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி பொட்டேட்டோவும் பீன்ஸும் போட்டு எப்படி நம்ம ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது வந்து பெங்களூர் ஸ்டைலில் பண்ணுறாங்க. பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதோடு நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கையும் சுத்தமாக கழுவிங்க. அதையும் நம்ம இதோடு சேர்த்து நீல வாக்கில் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பீடாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. நல்லா சுவையாகவும் இருக்குங்க. உருளைக்கிழங்கு இதோட ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட்டான முறையில் நாங்கள் செய்ய போகிறோம். பாருங்கள் மக்களே, நீங்களும் இதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. 2 பெரிய வெங்காயம் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டுங்க. பீன்ஸ் எப்போவுமே நான் தனியாக தான் இதில் பொரியல் பண்ணுவேன், இல்லை கேரட்டோட பொரியல் பண்ணுவேங்க. இன்றைக்கி அதிசயமாக பீன்ஸோட உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி பெங்களூர் ஸ்டைலில் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. ஒரு வாணலி வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க. எப்போவுமே பொரியலுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக விடணுங்க. 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கு வடச்சட்டியில் இந்த மாதிரி சுற்றிலையும் விட்டிங்கன்னா எல்லா பக்கம் ஆயில் ஆச்சுன்னா கொஞ்சம் நேரம் காயை வந்து அதிலையே பெரட்டலாங்க. எண்ணெய், சோம்பு, கடுகு, கடலைப்பருப்பெல்லாம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாங்க. கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கலாங்க. லைட்டாக சால்ட்டு போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அதுலேயே இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு இதை இந்த மாதிரிங்க நீல வாக்கில் இப்படி கட் பண்ணிக்கிங்க. கடைசி டைமில் இந்த மாதிரி கட் பண்ணோம்னா தான் தண்ணியில் கூட போட வேண்டியது இல்லைங்க. அப்படியே எடுத்து நம்ம போட்டுடலாங்க. தோலை சுத்தமாக சீவிங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாங்க. முதல்லையே தண்ணியில் ஒரு தடவை காய் கழுவியாச்சு. ஆனாலுமே கட் பண்ண பிறகு ஒரு தடவை காயை கழுவுனா தாங்க அது மனசுக்கு திருப்தி ஆகுது. இல்லைன்னா மனசுக்கு திருப்தி ஆக மாட்டேங்குது. ஒரு பாத்திரத்தில் காயெல்லாம் போட்டுட்டுங்க ஒரு தடவை கழுவிடலாங்க. சுத்தமாக கழுவிட்டு போட்டோம்னா தண்ணியே ஊற்ற வேண்டியது இல்லைங்க. காயில் இருக்கிற தண்ணியே போதுங்க. நீட்டாக இந்த மாதிரி கழுவி தண்ணி கீழே ஊற்றிட்டுங்க நீட்டாக கழுவிட்டுங்க வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு வெங்காயத்தில் காயை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வணங்கிட்டு இருக்குது. அதில் காயை கொண்டு போய் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. காய்க்கு தேவையான காய் வந்து ஒரு 150 கிராமு. இது ஒரு 100 கிராம் உருளைக்கிழங்கு 250 கிராம் வருங்க. நல்லா அப்படியே எண்ணெயிலேயே வதக்கி விட்ருக்கோணுங்க. எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதோடு வந்துங்க நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சம் நல்லா வதக்கிடலாங்க. அப்படியே பரட்டி விடணுங்க.
காய் நல்லா வேகணுங்க. அதோட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாங்க. நல்லா போட்டோம்னா அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பொடிச்சு போட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் வருங்க கஸ்தூரி மேத்தி. கொஞ்சம் நேரம் அப்படியே காய் வேகட்டுங்க. மூடி வச்சோம்னா காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்படியே சவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதில் தேங்காயும் நடக்கலையும் போட்டுக்கிறியா? ஜஸ்ட் 2 திரும்ப. அதே இதில் நடக்கலை இதோட திருக்கிட்டியா? காய் வெந்துருச்சு. ஒரு உரம் இவ்வளோதான். சரி சரி, ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு அதில் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் கொத்தமல்லி தலை கொண்டு வரேன். கொத்தமல்லி தலை போட்டு காய் வெந்துருச்சுங்க. கொத்தமல்லி தலை போட்டு இறக்கி ஷேர் பண்ணுங்கள். கொத்தமல்லி தலை பிரிவு.